நம்ம நாடு வந்து பல்வேறு லாங்குவேஜ் கொண்டது, மல்டி லாங்குவேஜ் மல்டி கஸ்டம்ஸ் கொண்ட ஒரு நாடு இது. இதுல வந்து ஒரு சமஸ்கிருதம், அதாவது மக்கள் அனைவரும் பழக்கப்படாத ஒரு சமஸ்கிருதத்தின் பேர்ல இந்த வழக்குகளை இந்த சட்டங்களை கொண்டு வந்தது மிகவும் தவறானது, நாட்டு மக்களுக்கு எதிரானது. இதையெல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கோரிக்கை. இங்கே வந்திருக்கின்ற மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களுடைய கோரிக்கை. மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்கள் அதுக்கு முன்பு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது மக்களுக்கான பிரச்சனை என்பதை மக்கள் உணர வேண்டும், மக்கள் கிளர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சட்டங்கள் பின்பற்ற வேண்டும். முதல் வழக்கு இந்தியாவிலேயே இந்த சட்டங்களை கொண்டு பில் பாஸ் பண்ண உடனே போட்ட வழக்கு திரு சிவஞான சம்பந்தம், தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆலோசகரான சிவஞான சம்பந்தம் மூலம் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. அன்று நீதிமன்றம் இதை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க, இது எப்படி நாங்க விசாரணை பண்றது, விசாரணை we can't do it அப்படின்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணினாங்க. பழைய ஆக்ட் ரிப்பீல்ட் என்று சொல்லிவிட்டார், பழைய ஆக்ட் பின்னெடுக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த சரத்துக்களை எப்படி உபயோகப்படுத்துவது?